ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு முட்டை போண்டா தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலா போண்டா செய்வோம், அப்படி இல்லைன்னா முட்டை போண்டா செய்வோம். இந்த போண்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கு மசாலாவும் முட்டையும் ஒரே போண்டாவில் ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா போண்டா தனியாக, முட்டை போண்டா தனியாக தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இது ரெண்டுமே ஒரே போண்டா ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேல் மாவும் எண்ணெய் குடிக்காது, ஸோ இதனால் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 3 பூண்டு பல் தோல் நீக்கிட்டு இஞ்சி பூண்டும் ஒன்றா சேர்த்து இடித்து சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய் அதுவும் இடித்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி இடித்து சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாயுடைய காரம் தான். ஸோ இதை போல் இடித்து சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிளகாயுடைய காரம் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி காரமாக கிடைக்கும். இது கூட கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் சீரகம் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா கிடைக்கலன்னா அதுக்கு பதில் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு சிக்கன் பொடி, மிளகு பொடி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாடைய ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால அந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே சுவையாக இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வேணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. மசாலா பாருங்கள் ஒரே வேணா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிணைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் 4 முட்டை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முட்டை வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இதை போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டை மேலே இந்த உருளைக்கிழங்கு மசாலா இதை மாதிரி ஒட்ட வச்சுடுங்க. அதாவது முழு முட்டை எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி ஷேப்பில் வச்சுக்கோங்க. பாதி முட்டை மீதி பாதி உருளைக்கிழங்கு மசாலா காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முட்டையிலேருந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த முட்டை மேலே வந்து லைட்டாக இப்படி தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா வைங்க. முட்டை மேலே வந்து இதை போல் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் போண்டா மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு டிலே ஆனாலும் இந்த முட்டையிலேருந்து இந்த மசாலா பிரியாமல் இருக்கும். அவ்வளோதான், எல்லா முட்டையிலையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுனால போண்டா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. போண்டாவுக்கு ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை, அதுக்கு பதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவு கரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா மேலே வந்து அந்தளவுக்கு கோட்டிங் பிடிக்காது. இதே மாவு கொஞ்சம் கட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா மேலே வந்து கோட்டிங் கொஞ்சம் தடிமனமாக கிடைக்கும். அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போண்டா சுவையாக இருக்காது. ஸோ கரெக்டான பதமாக மாவு கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் மாவு நல்லா பதமாக இருக்கணும். அதாவது பஜ்ஜி மாவு பதம் இது. அவ்வளோதான், மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு முட்டை மசாலா இதை மாதிரி உள்ளே வச்சுட்டு மேலே வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாவு படுற மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு கையில் எடுத்துகிட்டு எண்ணெய் பாத்திரத்துக்குள்ளே சேர்க்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்க மாவு வந்து இது போல் அந்த பாத்திரத்துலேயே இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் உள்ளே சேர்க்கணும். எண்ணெய் மிதமான சூடாக இருக்கணும். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், உள்ளே வேகாது. ஸோ மிதமான சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. போண்டா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இது போல் திருப்பி போட்டுக்கோங்க. போண்டா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகியிருக்கு பாருங்கள். பார்க்கும்போது கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும், ஆயில் சுத்தமாக இருக்காது. போண்டா பஜ்ஜினா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செய்யும்போது ரொம்ப ஆயில் குடிச்சிடும். எதுக்காக அந்த மிஸ்டேக் ஆகுதுன்னா
மாவு வந்து ரொம்ப தண்ணியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா சோடா உப்பு சேர்த்துட்டு மாவு ரொம்ப நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் குடிக்கும். போண்டா பஜ்ஜி ஃப்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மாவும் வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகும் இல்லையா, அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே போண்டா பஜ்ஜி செய்யும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவு கலந்து வச்சுப்போம். இது எல்லாமே செஞ்சதுக்கப்புறமா அந்த மாவு வந்து கையிலே எடுத்து இப்படி நீட்டாக முறுக்கு மாதிரி இப்படி போட்டு விட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுமாதிரி லைட்டாக சாட் மசாலா தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான முட்டை உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும், சுத்தமாக எண்ணெயும் குடிக்கல பாருங்கள். ஒரு போண்டா கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள். எஸ்பெஷலி அந்த உருளைக்கிழங்கு மசாலா நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக மனமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இது கூட புதினா சட்னி இருந்துச்சுன்னா இன்னமும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.